ஹாலோவின் இந்த மாதம் 31ஆம் தேதி வருது. ஸோ இந்த ஹாலோவின் வீக்குக்கு நீங்கள் பார்க்குறதுக்காக ஹாரர் மூவிஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ முடியும் போது ஈஸ்டர் எக் மாதிரி ஒரு ஹாரர் படம் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த படத்தில் பேயே இருக்காது. ஆனால் பேய் படத்தை விட அந்த படம் பயங்கர பயமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி டூட் ஸ்பீக்ஸ் ஹாலோவின் சீரிஸ் எபிசோட் 1. ஸோ எபிசோட் 1 நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் லைட்ஸ் அவுட். இது ஆப்பிள் டிவியில் அவைலபிளாக இருக்குது. படத்தோட கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள். லைட் ஆஃப் பண்ணால் பேய் வரும், லைட் ஆன் பண்ணால் பேய் இருக்காது. இந்த கதை கேட்கும்போது எல்லா பேய் படத்துலையும் இதான கதை, இருட்டாக இருந்தால் பேய் வரதானே செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த படம் அது கிடையாது. இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி அவங்க ஆட் பண்ண டீட்டெயிலிங் தரமாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படத்தை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் யாராவது என்கிட்ட வந்து நீங்கள் பார்த்த பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஆக்டிங், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, சவுண்டு இது எல்லாமே வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது நெஞ்சை பிடிச்சி தான் உட்காந்துருக்கணும், சும்மா பக்கு பக்குன்னு இருக்கும். இந்த படத்தோட ரன் டைம் ரொம்பவே கம்மி. ஏன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ டைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இது ஆப்பிள் டிவியில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது இந்த எபிசோட ஈஸ்டர் எக் மூவி. அந்த படம் என்னன்னா லாங் லெக்ஸ். இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. நான் ரீசெண்டாக பார்த்த ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் அண்ட் மோஸ்ட் ஹாரிஃபைங் ஃபிலிம் இந்த படம் தான். இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலும் இந்த படத்தை இந்த லிஸ்ட்டில் எனக்கு ஆட் பண்ணும் போல தோணுச்சு. ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு என்ன அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நான் சொன்ன இந்த 2 படத்தையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.